ஓஹோ! இதுதான் சங்கதியா? சொந்த நாட்டு மக்களை சோத்துக் களைய விட்டு வேண்டாத வேலை பார்க்கும் பாக். பாகிஸ்தானில் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது. வேலையில்லா திண்டாட்டமும் பொருளாதார நெருக்கடி மூச்சு முட்ட வைக்கிறது என தினந்தோறும் செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன. ஆனால் தனது நாட்டு மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத பாகிஸ்தான் அமெரிக்கா கொடுக்கும் கீக்கு ஏற்றாற் போல ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று அமெரிக்க மண்ணிலிருந்து உலகின் பாதியை அழித்து விடுவோம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அணுகுண்டு மிரட்டல் விடுத்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவிற்கு அணு ஆயுத போர் எச்சரிக்கை விடுத்தது பாகிஸ்தான் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதற்கு சமமாக இது பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக கடும் சிக்கலில் இருக்கும் பாகிஸ்தான் இப்படி உலக நாடுகளை பகைத்துக் கொண்டு அணு ஆயுத போருக்கு தயாராகி வருவது எப்படி என ஆராய்ந்த போதுதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அணு ஆயுதங்களுக்காக செலவழிப்பதில் பாகிஸ்தான் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது என்ற அதிர்ச்சியூட்டும் செய்திகளும் கிடைத்துள்ளது. இது அணு ஆயுதங்களுக்கான பாகிஸ்தானின் நோக்கங்களை தெளிவுபடுத்துகிறது. சர்வதேச அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான பிரச்சாரத்தின் தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா வேறு எந்த நாட்டையும் விட அணு ஆயுதங்களுக்கு அதிகமாக செலவிட்டது. அதே நேரத்தில் அணு ஆயுதங்களுக்கான வருடாந்திர செலவில் 26% என்ற வேகமான வளர்ச்சியை இங்கிலாந்து கண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 3வது இடத்தில் பாகிஸ்தான் உள்ளது. இந்த நாடு அணு ஆயுதங்களுக்கான செலவை 18% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் இந்தியா அணு ஆயுதங்களுக்காக வெறும் 2% மட்டுமே செலவிடுகிறது. ஏனெனில் அமைதியை விரும்பும் நாடான இந்தியா தனது நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்காக அதிகம் செலவிடவே விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் குடிக்க சுகாதாரமான குடிநீர் இல்லாமல் அல்லாடும் தனது நாட்டு மக்களின் நலத்திட்டத்திற்காக உலக நாடுகளிடம் கடன் வாங்கும் பணத்தை கூட ஆயுதங்களுக்காக செலவிடுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயங்கரவாத ரீதியில் உதவியதாக பாகிஸ்தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் வளர்ந்த நாடுகளும் பாகிஸ்தானின் அணு ஆயுத பலத்தை அதிகரிக்க நிதியுதவி செய்து வருகின்றன. பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் விடுத்த அணுகுண்டு மிரட்டலை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. அசீம் முனீரின் அணு ஆயுத மிரட்டலை பொறுப்பற்றது என்றும் இது பாகிஸ்தானின் பழைய தந்திரம் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரியாக்ட் செய்துள்ளது.